சுமாரா ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. அந்த ஈக்குவல்லாம் இல்லை. ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஸ்டோரி தான் மொக்கையா இருக்கு. நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. பாட்டு ஆக்ஷன் சீன். ஸ்டோரி தான் கொஞ்சம் மொக்கையா இருந்தது. லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி திரும்பியும் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி போய் பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லா காமெடி தான். என்டர்டைன்மெண்ட் தான். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். ஸ்டோரி இல்லைன்னு சொல்றவனா தயவு செஞ்சு காட்டுங்க, அடிச்சுட்டு போயிடுவேன். அப்படிலாம் கிடையாது. பிரதீப் மூவினாலே ஒரு என்ஜாய்மெண்ட். பசங்களுக்கு புதுசா ஒரு என்ன சொல்றது, ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பிரதீப் மூவி. எல்லாம் சேம் தான் சார். அவரை அடிச்சுக்கலாம் முடியாது. சேம். படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார். சூப்பரா இருக்கு சார். படத்துல என்ன சொல்ல வராங்கன்றதெல்லாம் இல்ல, படம் நல்லா இருக்கு, அது போதும். சூப்பரா பண்ணிருக்காரு. ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க சார். இவங்களை அடிச்சுக்க ஆள் இல்ல, அந்த அளவுக்கு தான் போயிருக்கு. சாங்ஸ் எல்லாம் வெரி நைஸ். டிஃப்ரெண்டா புது டைரக்டர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த படம் இது. ஆனா நம்ம 90s 80s இது ஏத்த படம் கிடையாது. இந்த ஜெனரேஷன் ஓட்டிடுவோம். பிரதீப் சார் மூவினாலே ஈக்குவல் தாங்க. அடுத்துல எல்லா சீனுமே நல்லா தான் இருக்கு. பிடிச்ச சீன் சூப்பரா பண்ணிருக்காரு சார். பிரதீப் ஆக்டிங்லாம் கேட்கறதுக்கு பேச்சே கிடையாது. ரெண்டுமே போர் அடிக்காம போகுது. பயங்கரமா இல்ல ஸ்டோரி இருக்கு. இருந்தது ப்ரோ. டியூட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்து. காமெடியும் கரெக்டா எடுத்திருந்தாங்க. அது பிரதீப்போட எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு டியூட். இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் எடுத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷமே நல்ல என்டர்டைன்மெண்ட் கொண்டு போயிட்டாரு பிரதீப். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதே மாதிரி பிரதீப்போட கான்செப்டே அந்த பிரதீப் எப்படி நடிச்சிருப்பாரு, எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுப்பாரோ அதே மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. பிரதீப்காகவே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ரெண்டுமே பெருசா இல்ல ப்ரோ. லாகே ஆகல ப்ரோ எங்கேயுமே. என்னடா அப்படின்னு அப்படிலாம் பாக்குற மாதிரி இல்ல. அப்படியே கதை நல்லா கரெக்டா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிறத பத்தி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு படம். அந்த மெசேஜுக்காகவே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். இல்ல புது டைரக்டர் மாதிரியே தெரியல ப்ரோ. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே, ஸ்டோரி ரைட்டிங்ல இருந்து எல்லாமே லாகே ஆகாம கொண்டு போயிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்ததுதானே மியூசிக். நடுவில் ஒரு மியூசிக் மட்டும் வந்திருந்தது, ஒரு பாட்டு வந்து, அதுவும் நல்லா இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒரு லாக் ஆகலன்னு சொல்லலாம். லாக்னு சொல்ல முடியாது, ஆனா கரெக்டா முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆச்சு, ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகல. எப்படி பிரதீப் ஆக்டிங் முன்னிருந்து இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு பார்த்தா திரும்ப எனக்கு டிராகனும் லவ் டுடேவும் பாக்குற அதே ஃபீல் தான் வருது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காருண்ணா. அவரு ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. ஓகே நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சாய் அபிங்கர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சி. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த ஹைப்போட செகண்ட் ஹாஃப் நாங்கள் போறோமா, ஸோ அந்த ஹைப் குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான் சொல்லுவோம். ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க ப்ரோ. அந்த மெசேஜ் பார்த்தா தான் புரியும் எல்லாத்துக்குமே. அது மெசேஜாகவும் சொல்ல கன்வே பண்ணல. போற போக்குல ஒரு மெசேஜ் சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். கிளைமேக்ஸ் ஓகே தான் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. ரெண்டு கலந்து தான் ப்ரோ இருக்கு. ஓகே தேங்க்யூ. ஒன் டைம் வாட்சபிள். நல்ல ஒன் டைம் வாட்சபிள். ஹேட்ரிக் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. இன்னும் ரொம்ப அவ்வளோலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர். லவ் ஸ்டோரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்ல, எல்லாமே நல்லாவா இருந்துச்சு. பாட்டு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு.
ஸ்டாப் சூப்பரா போச்சு, நல்லா சரி நல்லாதான் இருக்கு, ஸ்டோரி எல்லாம் நல்லா நல்லா இருந்துச்சு டியூட், சூப்பரா இருந்துச்சு. டென்சி பாக்குற மாதிரி இந்த சொசைட்டி கொஞ்சம் நியூஸ் தர மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்ல உள்ள படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி புது ஸ்டோரி லைன் கொண்டு வந்திருக்காங்க, சூப்பரா பண்ணியிருந்தாரு வேற, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் சூப்பரா கொண்டு வந்தாங்க. படத்துல சொசைட்டிக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது நல்லா அட்டாச் இருக்கு. சூப்பரா இருக்கு, அது பிரச்சனை இல்லை. நல்லா படம் சூப்பரா இருக்கு, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே சாய் அபியங்கர் நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு, நல்லா பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சூப்பரா எல்லாமே எமோஷன் சீன்ஸ்க்கு சூப்பரா அட்டாச் ஆயிருச்சு, நல்லா இருக்கு. இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. பிரதீப் ரங்கன் நல்லா பண்ணுங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு, ரொம்ப படம் புது டாபிக், நல்லா இருக்கு. டூர் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமான படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஏன்னா நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணி புதுசா ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும், புரிஞ்சிடும் ப்ரோ. ஸ்டோரி தான் ப்ரோ படமே, ஸ்டோரி இல்லாம உட்கார மாட்டாங்க ப்ரோ இவ்வளவு பேர் 3 மணி நேரம். ஸ்டோரி இருக்கு படத்துல, வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஜாலியா இருக்க மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க விஷயங்கள்லாம் அழகா கனெக்ட் பண்ணி சோசியலா நமக்கு நடக்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மெசேஜா கன்வே பண்ணியிருக்காங்க. நீட்டா இருக்கு, சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு ப்ரோ. இப்போ வர ரீசெண்டா ஒர்க் பண்ற எல்லா புது டைரக்டர்ஸுமே பயங்கரமா பண்றாங்க. நீங்க லப்பர் வந்து பார்த்துருப்பீங்க, புது டைரக்டர் தான், பயங்கர ஹிட்டு. நம்ம என்ன ஃபேமிலி, டூரிஸ்ட் ஃபேமிலி, புது டைரக்டர் தான், பயங்கர ஹிட்டு. இவரும் ஒரு புது டைரக்டர் தான், செம்மையா பண்ணியிருக்காரு, மாசா பண்ணியிருக்காரு. டீடைல் ப்ரோ, அவரு ஆல்ரெடி அவரோட ஆல்பம்ஸ்லாம் ஹிட் ஆயிருக்கு. மியூசிக் பிஜிஎம்லாம் படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பண்றது கஷ்டம்லாம் சொன்னாங்க, ஆனால் அவர் பண்ணிட்டாரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல் ப்ரோ, அது அவரோட ஸ்டைல், அது அழகா இருக்கு. அது அப்படிதான் பார்க்கணும். சும்மா இங்க யாரும் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கும் அவ்வளோ ஆக்டிங்லாம் தெரியாது. சும்மா நம்மளாம் காமன் ஆடியன்ஸ் பார்த்துட்டு போக வேண்டியதான் படத்தை. ஒருத்தனை வந்து ஆக்டிங் நல்லா இல்லைன்னு ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமான்றதான கதை ப்ரோ. எல்லாமே ஒரு படத்துலயும் ஒரு மெசேஜ் ப்ரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த கதையில இந்த படத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஒர்க் படம் பார்க்கலாம். சோஷியல் கண்டென்ட் கொடுத்திருந்தாங்க. டிராகனோட நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டோரி இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல, நான் ஒரு படத்துல எப்படி சோஷியல் கண்டென்ட் இருந்துச்சோ இதுலயும் சோஷியல் கண்டென்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே ஓகே. புரியல. சோஷியல் கண்டென்ட் தானா? ஒரு கேர்ள்ஸை லவ் பண்ணா வீட்டுல என்ன நடக்கும் அதை பிரேக் பண்ற மாதிரி இருந்துச்சு. பக்காவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது படம். பிடிச்ச விஷயம் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது, ரொமான்ஸ் நல்லா இருந்தது, ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமெடியா இருந்தது, செகண்ட் ஆஃப் எமோஷனலா இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த காமெடி ஜானர் ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் எமோஷனல் சீன்ஸ் இருந்தது, அதனால எனக்கு எமோஷனலா அவ்வளோ படம் பார்க்க பிடிக்காது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, டைரக்ஷனும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்சிக்கு ஏத்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம்.